வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். இலங்கையில் அபிவிருத்தியின் யுகத்துக்காக சீனா தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் சீன அதிபர் ஜின்பிங் தெரிவித்துள்ளார். சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க நேற்றைய தினம் சீன அதிபரை சந்தித்து கலந்துரையாடினார். மரியாதை வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டு செங்கம்பளம் விரிக்கப்பட்டு முழு ராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதி அனுர சீன மக்கள் மண்டபத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு சீன அதிபர் ஜின்பிங் தலைமையிலான குழுவினரும் ஜனாதிபதி அனுர தலைமையிலான குழுவினரும் நீண்ட நேரம் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இதன்போது இலங்கையில் அபிவிருத்தி பணிகளுக்கு சீனா முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என்று ஜின்பிங் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வழங்கி வரும் உதவிகளுக்காக ஜனாதிபதி அனுர நன்றியையும் தெரிவித்துள்ளார். அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையில் பொருளாதார, சமூக மற்றும் கைத்தொழில் துறை சார்ந்த பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. சீனா தொடர்பில் இலங்கையில் கூறிய விடயங்களை தயவு செய்து பீஜிங்கில் கூற வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமன் இலங்கையின் அபிவிருத்தியில் சீனாவின் தலையீடு தொடர்பிலும் சீனாவின் கடன்கள் தொடர்பிலும் கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி தொடர்பிலும் ஜனாதிபதி அனுர தரப்பினர் அன்று கூறிய கருத்துக்களை சீனாவில் வைத்து கூற வேண்டாம் என்று கோருகின்றோம் என்று தெரிவித்தார். சீனாவின் நிதியுதவியில் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்களை ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் முன்னர் கடுமையாக விமர்சித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உடையார்கட்டு கமநல பிரிவுக்கு உட்பட்ட நெத்தலையாறு பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையை தொடர்ந்தே அந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெற்கதிர்கள் முற்றுமுழுதாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் அவை அழிவடையும் ஆபத்தில் உள்ளன என்றும் விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதேவேளை இன்னும் சில தினங்கள் மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனால் பயிரழிவு அதிகரிக்கலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலையை சேர்ந்த மாணவர்கள் 2 போதை மாத்திரை உட்கொண்ட நிலையில் போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற தடுப்பு போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போதே அவர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணவர்கள் கொக்குவில் பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களை சிறுவர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மாணவர்களுக்கு போதை மாத்திரை விநியோகத்தில் ஈடுபட்ட குழுவினரை கைது செய்யும் நடவடிக்கைகளை போலீசார் துரிதப்படுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக மாணவர்களை இலக்கு வைத்து போதைப்பொருள் விற்பனைகள் அதிகளவில் இடம்பெறுகின்றன என்று தொடர்ச்சியாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெல்லியடி போலீஸ் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் தொலைபேசி இணைப்பு வயர்கள் விசமிகளால் அறுத்தெடுக்கப்பட்டுள்ளன. அந்த பகுதியில் சிலர் வயர்களை அறுத்து அவற்றுக்குள் உள்ள செப்பு கம்பிகளை எடுத்து விற்பனை செய்து வருகின்றனர் என்று போலீசாரிடம் இதுவரை 8க்கும் மேற்பட்ட தடவைகள் முறைப்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளன. எனினும் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. இந்த பின்னணியில் நேற்று முன்தினமும் ஒரு தொகுதி வயர்கள் அறுக்கப்பட்டுள்ளன. இதுவரை அறுக்கப்பட்ட வயர்களின் ஒட்டுமொத்த பெறுமதி 12 லட்சம் ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் குறித்து உயர்மட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று அரசின் தகவல்கள் அறியும் வட்டாரங்களில் அறிய முடிகின்றது. இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக கடந்த காலத்தில் பசில் ராஜபக்சவுடன் நெருங்கிய உறவுகளை பேணி வந்த தொழில் அதிபர்கள் மற்றும் நண்பர்களிடம் புலனாய்வுத்துறை விரிவான விசாரணைகளை தொடங்கியுள்ளது. அத்துடன் பசில் ராஜபக்சவுடன் தொடர்புடைய சொத்துக்கள் குறித்தும் பாதுகாப்பு படையினரும் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வருகின்றது. அமெரிக்காவில் எவ்வித தொழிலும் செய்யாத பசில் ராஜபக்சவுக்கு அமெரிக்காவில் எவ்வாறு பெரிய அளவான சொத்துக்கள் உள்ளன என்றும் அமெரிக்காவில் வசிக்கும் பசில் ராஜபக்சவின் உறவினர்களுக்கும் பெரும் சொத்துக்கள் இருப்பதாகவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச அண்மையில் குற்றம் சுமத்தியிருந்தார். இது தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை குற்றப்புலனாய்வு பிரிவு அண்மையில் விமல் வீரவங்சவிடம் பெற்றிருந்தது. இந்த பின்புலத்திலேயே தற்போது புலனாய்வு விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாகவும் அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் அமெரிக்காவுக்கு சென்ற பசில் ராஜபக்ச பொது தேர்தலின் போது கூட நாடு திரும்பவில்லை.
யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் விசேட அதிரடி படையினர் போலீசார் இராணுவத்தினர் என 100க்கும் மேற்பட்டவர்கள் குவிக்கப்பட்டு நேற்று இரவிரவாக தேடுதல்களும் சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டன. குருநகர் பகுதிக்குள் எவரும் நுழையாதவாறும் எவரும் இலகுவில் குருநகருக்குள் இருந்து வெளியில் வர முடியாதவாறும் வீதி தடைகள் போடப்பட்டிருந்ததுடன் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. மோப்ப நாய்கள் சகிதம் தேடுதல்கள் இடம்பெற்றன. எனினும் என்ன காரணத்துக்காக இந்த தேடுதல்கள் இடம்பெறுகின்றன என்று தெரிவிக்கப்படவில்லை. இத்துடன் உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.